பிரதமர் பத்தோங்தான் ஷினவத்ராவை அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் பிரதமர் பதவியில் இருந்து சஸ்பெண்ட் செய்துள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடான தாய்லாந்தில் பிரதமர் பத்தோங்தான் ஷினவத்ரா தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. எல்லையில் உள்ள எமரால்டா முக்கோணம் எனப்படும் பகுதியில் இரு நாடுகளுக்கிடையே மே 28 மோதல் ஏற்பட்டது. இதில் கம்போடியா வீரர் ஒருவர் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக கம்போடியாவின் முன்னாள் பிரதமரும் செனட் சபை தலைவருமான ஹின் சென் உடன் தாய்லாந்து பிரதமர் பத்தோங்தான் ஷினவத்ரா 17 நிமிடங்கள் தொலைபேசியில் பேசியுள்ளார். அப்போது பிரதமர் ஷினவத்ரா தாய்லாந்து ராணுவ தளபதியை எதிரி என்றும் பயனற்றவை பேசுவதாகவும் கூறியிருந்தார். இந்த தொலைபேசி உரையாடல்கள் நாட்டு மக்களிடம் கசிந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து தாய்லாந்து பிரதமருக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெற்றன. அவர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. அதைத் தொடர்ந்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்த தாய்லாந்தின் அரசியல் சாசன நீதிமன்றம் பிரதமர் ஷினவத்ரா நெறிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டியது. மேலும் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட இருப்பதால் பிரதமரை பதவியில் இருந்து சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு குறித்து ஷினவத்ரா கூறியதாவது: எனது பணிக்கு இடையூறு ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. நீதிமன்ற உத்தரவை ஏற்றுக்கொள்கின்றேன். நீதிமன்ற உத்தரவால் நான் வேதனையில் உள்ளேன். இவ்வாறு ஷினவத்ரா கூறியுள்ளார். இந்நிலையில் தாய்லாந்து அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படவுள்ளது என மேலும் கூறப்பட்டது.